வணக்கம். முன்ன ஒரு கவிதை எழுதுனா அது ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் வந்துட்டால் நல்லா இருக்குவேன்னு நினச்சி அனுப்பிக்கிட்டே இருப்போம், வராது. ஒரு பாட்டு பாடுனா இந்த பாட்டை நமக்கு இப்போ இதில் மேடை தர மாட்டேங்கிறாங்களே, வானொலியில் தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்லாம் நினைப்போம். அதே போல் ஏதாவது கதை எழுதுனோம்னா அந்த கதையை யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு யோசிப்போம். அப்புறம் நல்லா சமையல் பண்ணுவாங்க எங்கள் அம்மா, இது யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதே நேரத்தில் நிறைய ஐடியா மண்டைக்குள்ளே வச்சுருக்கேன், ஆனால் ஒரு வேலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு. இவங்க எல்லாத்துக்குமான ஒரு பெரிய வாசல் திறந்துருச்சுன்னு சொன்னால் அதுதான் யூடியூப்புங்கிற ஒரு பெரிய வாசல். யாரை பார்த்தாலும் யூடியூபர் தான், எல்லோரும் யூடியூப் வச்சுருக்குறாங்க. இது மகிழ்ச்சி தான், இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இதில் வயது வேற்றுமையே இல்லை. 6 வயது குழந்தை பேச தெரிஞ்சால் அவங்க சிஸ்டரோடு சேர்ந்தோ, பிரதரோடு சேர்ந்தோ, அண்ணனோட தம்பியோடு சேர்ந்தோ ஒரு யூடியூப்பை ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பித்து அதுக்கு அவங்க குடும்பத்து ஆட்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படியே வாங்க, 10 வயசு பையன் வச்சுருக்கிறான், 15 வயசு பொண்ணு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, கல்லூரி மாணவர்கள் வச்சுருக்காங்க. இது யூடியூப்பில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, மகளிருக்கான ஒரு பெரிய வாசல் திறந்திருக்குன்னு நினைக்கிறேன். கோலம், சமையல், ஆடை அலங்காரம், ஒப்பனை, இப்படி நிறைய செய்திகள் வருது. அதுலேயும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பாரம்பரிய சமையலை பற்றிலாம் சொல்கிற போது உலகமே வியந்து போகுது. உதாரணமாக நகரத்தார் சமையல்களை பற்றி சொல்கிறப்ப அப்படியே அசந்து போகிறோம் நம்ம. அடுத்து ஆசிரியர் பெருமக்கள், தொழிலதிபர்கள், திரைத்துறையை சார்ந்தவர்கள், விஞ்ஞானிகள், இது தவிர பக்தி துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் சைவத்துக்குன்னு ஒன்று, வைணவத்துக்குன்னு ஒன்று, பௌத்தத்துக்கு ஒன்று, சமணத்துக்கு ஒன்று, உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களுக்கான பக்தி யூடியூப் ஒரு பக்கம், நகைச்சுவைக்காக தனியாக வச்சுருக்காங்க. இது போக 1 நிமிஷத்தில் ஒரு கதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சில பேர், 2 நிமிஷத்தில் உங்களை சிந்திக்க வைப்பேன் அப்படிங்கிறாங்க. மருத்துவ குறிப்புகள் பின்னி எடுக்கிறாங்க ஒரு பக்கம். மருந்து சொல்கிறப்ப அலோபதி, ஹோமியோபதி, வெங்கடாஜலபதி உள்பட தனியாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் இதை வெறும் யூடியூப் பொழுதுபோக்குன்னு வச்சுக்கிற முடியுமா? இல்லை, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதான் ஆச்சரியம். நம்ம ஊர்லேயே எடுத்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடிய பெருமக்களை பார்த்தா ஒரு பெரிய பட்டியலே போடலாம். ஏன் வேற ஒன்றும் வேண்டாம். சாய் வித் சித்ரா லட்சுமணன் அவர்கள், அவருடைய அந்த யூடியூப் சேனல், அவர் நிறைய திரைப்படங்கள் தயாரித்தவர், டைரக்ட் பண்ணவர், பத்திரிகையாளர், இன்றைக்கி போடுன்னு போடுறார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திரைத்துறையை சார்ந்த அத்தனை பெருமக்களும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே என் நண்பர் மனோபாலா அவர்கள் சமீபத்தில் மறைந்து போனார், அவருடைய யூடியூப் சேனல் கூட பார்த்தேன் நான். அதே மாதிரி நானே நிறைய யூடியூப்களுக்கு போய் பேட்டி கொடுத்துருக்கேன். இந்த கலாட்டா சேனல் அப்படின்னு அதுக்கு, பிளாக் ஷிப் அதுக்கு போய் கொடுத்துருக்குறேன். அதே போல் புகழ்பெற்ற எல்லா சேனல்ஸ்க்கும் நான் போயிருக்கிறேன். ரங்கராஜ் பாண்டே அவருடைய சாணக்கியா யூடியூப் சேனலுக்கு என்னை கூப்பிட்டுருந்தார், அதுக்கும் போயிருந்தேன். இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்திங்கன்னா தொலைக்காட்சிக்காரங்களே யூடியூப்க்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேற ஒன்றும் வேண்டாம், நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனல்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. நான் அதில் இந்த வட்டம் கூட அழகர் ஆற்றுலங்கிறது, இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி எல்லாம் பண்ணி கொடுத்தேன். இப்போ இந்த யூடியூபர்களுக்கு என்ன பொறுப்பு பார்த்தா, இதில் ஒன்று விட்டுட்டேன். என்ன அப்படின்னா அரசியல், அது ஒரு பக்கம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது. அரசியலுக்குள்ளே போனீங்கன்னா விவாதங்கள், அது இது, பேச்சு பேட்டி எல்லாமே இருக்குது. சரி, இப்போ இதில் வருமானம் வருது, நம்முடைய பொழுது நல்ல பொழுதாக போகுது, நம்முடைய நண்பர்கள் நமக்கு பாராட்டு சொல்கிறாங்க, நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க, எல்லாம் சரி. ஆனால் இதுக்கு மேலே ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு சமுதாய பொறுப்பு வேணுங்கிறது முக்கியமான ஒன்று. இப்போ நான் தொடங்கின போது சாதாரணமாக தான் தொடங்கினேன். இன்றைக்கி என்னுடைய அலுவலகத்திலேயே ஒரு 5 பேர் பணியாற்றுறாங்க. அதில் சீனியராக இருக்கக்கூடிய அரவிந்த், நிவேதா, முருகேஸ்வரி, சூரியநாதன், ஸ்வேதா, இவங்கெல்லாம் அலுவலகத்தில் கேமரா, எடிட்டிங் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இது தவிர என் சன் குரு, குரு சிஓவாக இருக்கார். அதே போல் இதனுடைய ஹெச்ஆராக என்னுடைய மருமகள் ஜீத்து குருவாக இருக்காங்க. என்னுடைய மகள் அர்ச்சனா அவர்களும் இதில் பணியாற்றுறாங்க. இதுதான் எங்களுடைய யூடியூப் குடும்பம்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் அநேகமாக இந்த மாதத்துக்குள்ளே, இந்த வாரத்துக்குள்ளே 3 லட்சம் பேரை நாங்கள் நெருங்கி வந்துடுவோம்னு நினைக்கிறேன் நான். இது நாங்கள் வளர்ந்த வளர்ச்சி. இதில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா,
எனக்கு தெரிஞ்ச தமிழை சொல்கிறேன். சங்க காலம் தொடங்கி சமந்த காலம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு அறிவியல், ஒரு நாளைக்கு ஆன்மீகம், ஒரு நாளைக்கு பயணம், ஒரு நாளைக்கு புத்தகம், இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டே வர்றேன். இதில் கூட சிலர் கேள்வி கேட்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு கூட கேட்குறாங்க. அது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாட் ஜிபிடி பற்றி கூட தான் பேசுகிறேன் நான். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் முக்கியமாக யூடியூபர்ஸுக்கு ஒரு பொறுப்பு வேணும். எதிர்காலத்தில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு கூட்டமைப்பாக வச்சு கூட ஒருத்தரோடு ஒருத்தருக்கு ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு ஒரு நல்ல அமைப்போடு இதை நடத்துகிறோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிக கவனமாக பொறுப்போடு நடத்த வேண்டிய ஒரு ஊடகம் யூடியூப். நிச்சயமாக இது பெரிய ஒரு சாதனைகளை செய்யும். இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இதில் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.